5 முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய காலிஃப்ளவருக்கு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் ரெட் கலர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது எதுவும் கட்டிப்படாமல் நல்லா எக்கை பீட் பண்ணிடுங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. இது தண்ணியாக தான் இருக்கும் இந்த மிக்சர், அதனால் நீங்கள் மாவு எதுவும் ஆட் பண்ண வேணாம், இல்லைன்னா அது ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆயிரும். நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அலசிடுங்க. புழு அதிகமாக இருக்கும். இப்போ நான் பேனில் காலிஃப்ளவர் சேர்த்துட்டேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வைக்கிறப்போ நம்ம அலசினதுக்கப்புறமும் எதுவும் புழு இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு மேலே வந்துடும். மேலே வந்ததும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் எதுவும் உங்களுக்கு மேலே புழு எதுவும் வந்தது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துருங்க. நீங்கள் 60 to 70% குக் ஆனால் போதும், எடுத்துருங்க. அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இதை திரும்ப நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் குக்ட் ஆயிரும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ அதை நல்ல தண்ணியில் போட்டு அலசிடுங்க. நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பேனில் நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எல்லாமே அந்த எக்கில் போட்டுருங்க. போட்டு அதை நல்லா கோட் பண்ணிடுங்க. நீங்கள் சிங்கிள் கோட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேனில் போட்டு எடுத்துடலாம். சிங்கிள் கோட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இல்லை நான் எக் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் கோட்டே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா நான் கோட் பண்ணிட்டேன். இப்போ நான் எண்ணெயில் சேர்த்துட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் சிங்கிள் கோட் வேணும், எக் ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் கோட்டாக எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நல்லா எக் நான் அதிகமாக எடுத்துப்பேன் அப்படின்னா ஒரு கரண்டியில் நீங்கள் எடுக்கிறப்போவே எக்கையும் சேர்த்து இந்த மாதிரி போடுங்க. போடுறப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். எக்கு ஸ்ப்ரெட் ஆனதும் ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அது மேலே அப்படியே கவர் பண்ணிடுங்க. எக்கை ஸ்ப்ரெட்டான எக்கு அது மேலே அப்படியே கவர் பண்ணி திருப்பி போட்டுருங்க. அது நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கும் காலிஃப்ளவரோட. எக்கு ரொம்ப கம்மியாக நம்ம யூஸ் பண்ணோன்னா சாப்பிட்றப்போ ரொம்ப வெறும் காலிஃப்ளவர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி அதை கோட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்ப்ரெட் ஆனதும் பிரிஞ்சு போகுதேன்னு நினைக்க வேணாம். நீங்கள் ஃபுல்லாக அது பிரியாது, லைட்டாக ஸ்ப்ரெட் தான் ஆகும். நீங்கள் அதை திருப்பி விட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும் காலிஃப்ளவரோட. நல்லா அது குக் ஆனதும் நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் வேணால் சிங்கிள் கோட்டில் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததும் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.